Glory to Jesus. தேவனுடைய பிள்ளைகளே, சந்தோஷமா இருக்கிறீங்களா? இந்த நாளிலே கர்த்தர் உங்களை அதிசயங்களை காண செய்வாராக. இன்றைக்கான ஜீவனை நம்ம தியானிக்கலாம். 138 சங்கீதம் 3 நான் கூப்பிட்ட நாளிலே எனக்கு மறு உத்தரவு அருளினீர், என் ஆத்துமாவிலே பலன் தந்து என்னை தைரியப்படுத்தினீர். ரொம்ப அழகான வார்த்தையை சங்கீதக்காரனாகிய தாவீது பயன்படுத்துறார். நான் கூப்பிடுகிற நாளிலே எனக்கு செவி கொடுக்கிற ஒரு ஆண்டவர் இருக்கிறார். நான் என்னுடைய ஆபத்து காலத்துல நான் ஆண்டவரை கூப்பிடும் போது எனக்கு உதவி செய்ய வல்லமை உள்ளவராக இருக்கிறார். எனக்கு பலன் குறையும் காலத்துல தேவனுடைய சமூகத்துல நான் காத்திருக்கும் போது எனக்கு பலன் கொடுக்க வல்லமை உள்ளவராக இருக்கிறார். இது நம்முடைய நம்பிக்கை. ஆனா இங்க சங்கீதக்காரன் சொல்றாரு, நான் கூப்பிட்ட நாளிலே எனக்கு மறு உத்தரவு அருளினீர். தேவ பிள்ளைகளே, நாம் ஆராதிக்கிற ஆண்டவர் நம்முடைய குரலுக்கு செவி கொடுக்கிறவர். நாம் ஆராதிக்கிற ஆண்டவர் நம்மை தப்புவிக்கிறவர். நாம் ஆராதிக்கிற ஆண்டவர் நம்முடைய எல்லா பயங்களுக்கும் நம்மை நீங்களாக்கி விடுவிக்கிறவர். 2வது பகுதியில சொல்றாரு, என் ஆத்துமாவிலே பலன் தந்து என்னை தைரியப்படுத்தினீர். எப்போ திறமா நம்முடைய இருதயம் கலங்குகிறது, எப்போ திறமா நம்முடைய ஆத்மா அதிகமாக சோர்ந்து போகிறது, நம்முடைய பலத்துக்கு மிஞ்சின பாரம் நம்முடைய வாழ்க்கையில குடும்பத்துல நாம் சந்திக்கும் போது நம்முடைய ஆத்மா தொய்ந்து போகிறது. ஆனா சங்கீதக்காரன் சொல்றாரு, எனக்கு நீங்க பலன் தந்து என்னை தைரியப்படுத்தினீர். பல நேரங்கள்ல மனிதர்கள் நம்மோடு கூட இருந்து நம்மளை தைரியப்படுத்தணும் நம்ம நினைக்கிறோம். சில நேரங்கள்ல நம்ம யார் அதிகமா நேசிக்கிறோமோ அவங்க நமக்கு ஆறுதலா இருக்கணும்னு நம்ம நினைக்கிறோம். ஆனா அப்படி இருக்கிறது இல்லை, நாம தான் ஏமாற்றம் அடைகிறோம். ஆனா இங்க சங்கீதக்காரன் சொல்றாரு, நீர் என்னை தைரியப்படுத்தினீர். அப்படின்னா தேவனுடைய பிள்ளைகளே, நம்ம யார் தைரியப்படுத்த முடியும் அப்படின்னா, நமக்கு யாரு பலனை கொடுக்க முடியும் அப்படின்னா, நம்ம ஆராதிக்கிற ஆண்டவர் இயேசுதான். அதனால இன்றைக்கு இந்த வார்த்தையை கேட்கும் போது உங்களுடைய உள்ளத்துக்குள்ள ஒரு எண்ணம் வரட்டும், எல்லா சூழ்நிலையிலையும் நான் கர்த்தரை கூப்பிடுவேன். எந்த சூழ்நிலையா இருந்தாலும் நான் தெய்வ பாதத்தில் பொறுமையாய் காத்திருப்பேன். எப்படிப்பட்ட நிலைகள் என்னுடைய வாழ்க்கையில வந்தாலும் கூட, பூமி இருக்கக்கூடிய இந்த ஸ்தலம் அழிந்து போகக்கூடிய ஒரு சந்தர்ப்பங்கள் வந்தாலும் கூட என் தேவனை நோக்கி நான் கூப்பிடுவேன். அவர் எனக்கு உதவி செய்வார். மறு உத்தரவு அருளினீர். 2வது என்னை தைரியப்படுத்தினீர். தோல்ல தட்டி கொடுத்து நம்மளை தைரியப்படுத்த ஒருத்தர் இருக்கிறார். உங்களுடைய தலையில கை வச்சு பயப்படாத, நான் உனக்கு உதவி செய்வேன்னு சொல்ல ஒருத்தர் இருக்கிறார். உங்க தோல்ல கை போட்டு நீங்க நடக்கக்கூடிய பாதையில அவங்க கூட சரிசமமா நடந்து வருவதற்கு ஒருவர் இருக்கிறார். அவர் தான் நம்ம ஆராதிக்கிற ஆண்டவர் இயேசு. அதனால இன்னைக்கு இந்த வார்த்தையை கேட்கும் போது உங்களுடைய இருதயங்கள் தைரியப்படுவதாக, உற்சாகம் அடைவதாக. இந்த வார்த்தை உங்கள் இருதய பலகையிலே எழுதப்படட்டும். மே காட் பிளஸ் யூ.